Hi friends, welcome to Queenwithpriya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காயை நம்ம சாதாரணமாக சாப்பிடலைன்னா இந்த மாதிரி ஒரு பச்சடியாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெள்ளரிக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் குயின் சாட்டோ பேனில் எடுத்துருக்கேன். இப்போ வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் குயின் சாட்டோ பேனில் செய்கிறதுனால வேக வைக்க அதிக தண்ணி தேவையில்லை. அதனால் நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ கலந்து கொடுத்துட்டோம். இதில் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ அது வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கருவேப்பில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது 2 மட்டும் தேங்காயும் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வெள்ளரிக்காயை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக வேக வச்சா போதும். பாருங்கள், இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டோம். அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதாவது வெள்ளரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் இப்படி கலந்து கொடுத்து வேக வைக்கும்போது நம்ம காரம் தேங்காயோட ஃப்ளேவரு அதெல்லாமே வெள்ளரிக்காயில் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே நல்லா தண்ணியும் சுண்டி வந்துருச்சு. இப்போ அதனோட காரம் வெள்ளரிக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் குளிர்ச்சியானது, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. பாருங்கள், இப்போ இதையும் நம்ம ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் அதனோட கட்டிகள் போகிற வரைக்கும் மட்டும் கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 வரமிளகாய் நல்லா கட் பண்ணிவிட்டு கிள்ளி போட்டு இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காயோட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அதை இப்போ தாளித்து தான் நம்ம வெள்ளரிக்காய் பச்சடியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ நம்ம உணவில் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம இதை செஞ்சு கொடுக்கணும். ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பச்சடியாக நம்ம செஞ்சு கொடுக்கணும். தயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பச்சடியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கேரளாவில் இது ஒரு அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.